தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்த கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எந்த மனிதருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்கவில்லை. நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே மனிதர்களின் பாவத்திற்காக ஆட்டுக்குட்டியாக தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவர் என்பதை அவருடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். இதிலிருந்து தெளிவாக அறியலாம், மனிதன் பாவம் செய்த பின்பு அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்து இரட்சிப்புக்காக தேவனால் நிர்ணயிக்கப்பட்டார் என்று. மேலும் இதையும் அறியலாம், மனிதன் பாவம் செய்ததால் பாவியாகவில்லை, அவன் பாவ இயல்பையை உடையவன் என்பதால் தான் பாவம் செய்கிறான். மனிதனை இவ்வாறு சுயாதீனமாக படைத்ததற்கு காரணம் ஆண்டவர் மனிதரிடத்தில் எதிர்பார்க்கும் அன்பே. ஆதாமை ஒரு ரோபோட் போல படைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்பான். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் அன்பாக இருக்காது. அந்த நோக்கத்திற்காக தேவன் மனிதனை படைக்கவில்லை. தன் முழு விருப்பத்துடனும் சுதந்திரமான மனதுடனும் அவரை நேசித்து கீழ்ப்படிவதற்காகவே மனிதனை தேவன் படைத்தார். ஆனால் உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாலும் ஆண்டவர் விரும்பும் அந்த பரிபூரண கீழ்ப்படித்தலை தங்களாகவே தங்கள் சுய முயற்சியால் கொண்டு வர முடியாது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலம் முழு உலகிற்கும் தேவன் உணர வைத்தார். ஆகையால் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிபூரண அன்பும் கீழ்ப்படிதலும் என்ன என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். வேதம் கூறுகிறபடி நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமானாக்குவதற்காக அல்ல, மனிதன் தன் சுய முயற்சியால் நீதிமானாக முடியாது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டது. உலகத்தால் நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை தேவன் தம் பரிசுத்த ஆவியினால் நம்மில் நிறைவேற்றுகிறார். மிக எளிதாக சொல்ல போனால், நியாயப்பிரமாணம் பாவியான மனிதனை நல்லவன் போல நடக்கச் செய்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பிரமாணம் மனிதனை புதிய மனிதனாக்கி உண்மையாகவே நீதிமானாகவும் கிறிஸ்துவின் சாயலுமாகவும் மாற்றுகிறது. பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அந்த ஐக்கியத்திற்குள் நம்மையும் இணைத்து நாமும் அவருக்கு பிரியமானதை செய்வதே அவரின் விருப்பம். ஆகையால் ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்தவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்ய அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக.